அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது விஜய் வந்தாலும் சிக்கலாக இருக்கும் அப்படின்னு எடப்பாடிக்கு போன ரெட் நோட். அப்போது எதிர்கட்சி தலைவர் பதவி யாருக்கு அப்படின்ற மாதிரியான கேள்விகள் எழுந்து வரக்கூடிய நிலையில் வரவிருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவினுடைய எதிர்கால வியூகம் குறித்து முடிவெடுக்கிறதுல அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய அளவில் இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொண்டிருக்கிறதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறதுங்க. இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் உருவாகி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது தொடர்பான முழு தகவலோடு நாம் இன்னைக்கு அரசியல் அப்டேட்ஸில் பரபரப்பான தகவலையும் சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரவிருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுகவின் எதிர்கால வியூகம் குறித்து முடிவெடுக்கிறதுல அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளதாக ஒரு தகவல் வெளியாக இருக்கிறதுங்க. குறிப்பாக விஜயனுடைய தமிழக வெற்றி கழகம் அதாவது டிவிகே உடனான கூட்டணி அழுத்தங்கள் குறித்து அவர் மூத்த தலைவர்களிடம் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவித்திருக்கிறதாகவும் கட்சி வட்டாரங்களும் சொல்லியிருக்காங்க. விஜய கூட்டணியில சேர்க்கல அப்படின்னாலும் எதிர்கட்சி அந்தஸ்து பெறுவதில் கூட அதிமுக சிரமப்படக்கூடும் அப்படின்னு பழனிசாமி தனிப்பட்ட முறையில நெருங்கிய சிலரிடம் பேசியதாக கட்சி உள்வட்டாரங்கள் சொல்றது. அதே சமயம் விஜய கூட்டணியில் சேர்த்தா அதிமுக போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கை கணிசமாக குறையும் என்ற அச்சமும் நிலவுது. தற்போதைய பேச்சுவார்த்தைகளின்படி ஒரு பெரிய கூட்டணி அமைத்தால் அதிமுகவுக்கு 80 முதல் 90 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படலாம் என்றும் கூட்டணி கட்சிகளுக்கு சுமார் 150 முதல் 160 இடங்கள் வழங்கப்படலாம் என்றும் சொல்லப்படுது. முன்மொழியப்பட்ட தொகுதி பங்கீட்டின்படி பாஜகவுக்கு 40 இடங்களுடன் ஒரு துணை முதல்வர் பதவியும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 50 இடங்களுடன் ஒரு துணை முதல்வர் பதவியும், பாமகவுக்கு 25 இடங்களுடன் ஒரு எம்பி பதவியும், தேமுதிகவுக்கு 20 இடங்களுடன் பின்னர் ஒரு எம்பி பதவியும், தமாகவுக்கு 6 இடங்களுடன் ஐஜேஜேகேவுக்கு 5 இடங்களும், சிறிய கட்சிகளுக்கு சுமார் 10 இடங்களும் ஒதுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ரெட் நோட் அதாவது ரிப்போர்ட் ஒன்று எடப்பாடி பழனிசாமியிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இது அதிமுக தொண்டர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இத்தகைய குறைந்த பங்கீட்டு கட்சி தொண்டர்கள் ஏற்பார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. சட்டமன்றத்தில் தொங்கு நிலை ஏற்பட்டாலும் கூட பாஜக அதிமுக தலைமையில் அரசு அமைக்க ஆதரவளிக்காது என்ற அச்சமும் இருக்கிறது. இந்த நிச்சயமற்ற நிலைமைகளால் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அழுத்தத்தில் இருப்பதாகவும் அரசு அமைப்பது சாத்தியமில்லாவிட்டால் எதிர்கட்சி தலைவர் பதவியை பெறுவதிலாவது அவர் கவனம் செலுத்துகிறாரா என்றும் சில தலைவர்கள் கூறு வந்துட்டு இருக்காங்க. இது பற்றி பேச பாஜகவின் மூத்த தலைவர் அமித்ஷா விரைவில் தமிழகம் வரப்போகிறாரா? அவருடைய வருகை வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கட்சிகளின் தேர்தல் பணிகளுக்கு இடையே முக்கியத்துவம் பெறுகிறது. இவரின் இந்த பயணம் மாநிலத்தில் அரசியல் கட்சிகள் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகி வரக்கூடிய நிலையில முக்கியத்துவம் பெறுதுங்க. பாஜகவின் கூட்டணி கட்சியான அதிமுகவுடன் விரைவான பேச்சுவார்த்தை நடத்துவதும் அவர்களின் ஒத்துழைப்பை மறு ஆய்வு செய்வதும் அமித்ஷாவின் முக்கிய நோக்கமாகும் என வட்டாரங்களும் தெரிவிக்கிறது. அதிமுக உட்கட்சி மோதல்கள், எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய வருத்தங்கள், எத்தனை இடங்கள் ஒதுக்குவது என்பது உள்ளிட்ட பல விஷயங்கள் அமித்ஷா இதில் பேச வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதன் மூலமா கூட்டணி உறவை மேலும் வலுப்படுத்த அவர் திட்டமிட்டிருக்கிறார். அதே போல நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் பிரதிநிதிகளையும் அமித்ஷா சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுது. இந்த கூட்டணி தமிழகத்தில் பாஜக
பாஜகவின் நிலையை வலுப்படுத்தும் என பாஜக தலைமை நம்புறாங்க. ஏன்னா தமிழக அரசியல்ல தேர்தல் கூட்டணிகள் வெற்றிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது. விஜய் அல்லது அவரது முக்கிய பிரதிநிதிகளுடனான அமித்ஷாவின் சந்திப்பு சாத்தியமான ஒப்பந்தங்கள், இடப்பங்கீடு மற்றும் கொள்கை ஒருமைப்பாடு குறித்து கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுது. ஒன்று, அவர் விஜயை சந்திப்பார். அப்படி இல்லைனா விஜயின் பிரதிநிதியாக வழக்கறிஞர் ஒருவரை சந்திப்பார் என்று கூறப்படுது. இது அனைத்து தரப்பினருக்கும் நன்மை பயக்கும் வகையில் அமையலாம். மேலும் விஜயின் நெருங்கிய பிரதிநிதி ஒருவர் அமித்ஷாவை சந்தித்து பாஜகவின் திட்டங்களை முதல்ல அறிந்து கொள்ள வாய்ப்பிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது.